Hello, good afternoon. Third day of Vinayagar Puja in our street. எப்போவுமே வந்து ஒரு 5 டேஸில் 5 டேஸ்ன்றது ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். 7 டேஸ் வந்து பூஜை பண்ணுவாங்க. 7th டே ஆர் 9th டே. ஏன்னா பெங்களூரை பொறுத்தவரையும் ரொம்ப நாள் வச்சுருப்பாங்க. அது எதனாலனே தெரியல. ரொம்ப லேட்டாக தான் எடுப்பாங்க. 1 வீக்கு மினிமம் 1 வீக், மேக்ஸிமம் வந்து 9 டேஸ் கூட வைப்பாங்க. ஸோ எனக்கு இதில் இந்த பூஜையில் கலந்துக்கிட்டதில் இன்னொரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, எங்கள் விநாயகர் இப்போ நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். எங்கள் விநாயகர் நாங்கள் வீட்டில் கூட இவ்வளோ அழகாக பூஜை பண்ணியிருப்போமா, இவ்வளோ சாப்பாடு எல்லாமே வச்சு பிரசாதம்லாம் வச்சு பண்ணியிருப்போமான்னு தெரியல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எத்தனை மணிக்கு கும்பிட்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. செகண்ட் டே போனோம், ஆனால் வந்து சாமி கும்பிட்டாங்க. நாங்கள் அந்த டைமுக்கு தான் போனோம். இந்த தேர்ட் டே வந்து நான் முன்னாடியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி முன்னாடியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன். கரெக்டாக பூஜைக்கு முன்னாடியே போய் வெயிட் பண்ணி பூஜையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுதான் என்னோடய ஸ்ட்ரீட் இருக்கிற ஆளுங்க தான், எங்கள் ஸ்ட்ரீட் ஆளுங்க மட்டும்தான் இருக்காங்க. ஸோ சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த பிரசாதத்தில் ஒரு மெயின் என்னென்னா, எல்லார் வீட்லேயும் செஞ்ச சுண்டலை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது இன்னும் ஒரு ஸ்பெஷலாக இருந்தது. அடுத்தது வந்து எங்கள் பழைய ஸ்ட்ரீட் இது. ஸோ ஃபஸ்ட்டு பெங்களூர் வந்தப்போ இருந்த ஸ்ட்ரீட்டு, அந்த ஸ்ட்ரீட்க்கு போயிருந்தோம். இது நாங்கள் எப்போவுமே வருஷம் நாங்கள் இங்கே வந்திருந்தாலும் வருஷம் இந்த ஸ்ட்ரீட்க்கு கம்பல்சரி போயிடுவோம். இதில் இந்த பாப்பா அழகாக பாடியிருப்பா, கேளுங்களேன். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தர் பவத்து மே சதா. ஒரு வருஷமும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம். ஒரு மைக் வச்சுட்டு பசங்களையே பாட விட்டாங்க. எல்லா குட்டி பசங்களும் அழகழகாக அவங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு குட்டி பசங்க அவ்வளோ அழகழகாக பாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த சாங் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஒரு வழியாக எல்லா சாமியும் ஒரு ரவுண்ட் போய் பார்த்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடுச்சு.